ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா திடீர்னு எலும்பத்தோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஈரோட்டில் இருக்கேன். சாரி 2-3 விளாக் எடுத்து இன்ட்ரோ மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் உள்ளே போய் எடுக்க முடில, சில பல இதனால எடுக்க முடில. ஸோ இந்த விளாகாச்சும் உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஈசா போகிறோம். கோயம்புத்தூர் ஈசா போயிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே அப்படியே இது பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே திரும்பி ரிட்டர்ன் தான். ஸோ இந்த விளாகாச்சும் நான் உங்களுக்கு ஒழுங்காக கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளாகும் கண்டிப்பாக ஒழுங்காக கொடுப்பேன். நம்ம ஜெய் அண்ணா கூட தான் கிளம்புறோம். இவரோட ஐடியா இட்ஸ் பிளடி, அவர் கூட தான் கிளம்புறோம். நம்ம ரோமனை தான் தூக்கிட்டு போகிறோம். போயிட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டு போகிற வழியில் அப்படி விளாக் பண்ணேன். அங்கே போய் ஈசாவையும் விளாக் பண்ணுறேன், உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸையும் விளாக் பண்ணுறேன். ஓகே, வட்டாட்டா பை பை யூ. உள்ள 280 ரூபா வாங்கிட்டாங்கப்பா உள்ளவருக்கு. ஒரு ஆளுக்கு 60 ரூபா ப்ளஸ் அதெல்லாம் வண்டிக்கு 20 ரூபா. யார் குளிக்க விட்டியா? பாடி கேமராவை எவ்வளோ ஆடாமல் பிடிக்கிறது கஷ்டம் தெரியுமா? ரொம்ப ஆளுக்கு வண்டி விட்டு ஏற்றிட்டு போகிறேன். ஆனால் இங்கே வர்றக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். முறுக்குனா பிரேக்கு எத்தனை வேகத்தடா எங்கடா வண்டி பள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு. நம்மளும் இறங்கி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வந்தாச்சு. பாருங்கோ எல்லாம் ஜோடியாக சுற்றுறாங்க. நாங்கள் மட்டும்தான் பையனாக சுற்றிட்டு இருக்கிறோம். வயிற்றுச்சல் எங்களோட வயிற்றுச்சல்லாம் சும்மா விடுமா? எந்த எங்கே போகிறது, எங்கிட்டா பார்க்க போடுறது, எல்லாம் வெயிலாக இருக்குது. டேய் எங்கடா மரத்துக்குள்ளே பூந்து விளையாண்டுக்கிற? மட்டும் எல்லாரும் ஒரு பக்கம் பார்க் பண்ணால் நம்மளால் மட்டும் தனியாக கொண்டே பார்க் பண்ணுவார். ஆமாம், ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதானப்பா அது. என்னடா இந்த என்ன பேர் என்ன? சிறுவாணி. சிறுவானூர். சிறுவாணிப்பா. இது ஒரு வாணி பிளேஸ். ஆனால் வேறு லெவலில் தான் இருக்குது. இங்கே மலையெல்லாம் ஒட்டி உள்ளே வரும்போது பிளேஸும் சூப்பராக தான் இருந்தது. எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. மட்டைங்க பாரு, நாளைக்கு ஒரு மொட்டை அடிச்சிருவாரு. யூடியூபர்னா ப்ரோ, அப்போ நல்லா எடிட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, நான் போட்டலண்ணா, சூப்பராக போட்டலாம். இப்போ ஒரு சம்பவம் கூட வந்து ஒரு நாய் வண்டி நிறுத்திட்டு வருது பாருங்க. அங்கே வருது பாருங்க. வண்டி நிறுத்திட்டு வண்டியிலே விட்டுருந்துச்சு. வண்டி நிறுத்திட்டு வண்டியை விட்டுருந்துச்சு. ஓகே, வாங்க உள்ள போகலாம். ஆனால் இங்கே க்யூன்ற இதுங்க பாருங்க ஃப்ரெண்ட், எவ்வளோ க்யூ. அதனால தான் கிடச்சிது. ரைட்டு, இன்னைக்கு நம்ம போனோம். பைக்கில் போக முடியாத மேலே ஓரமாக இந்த வரைக்கும் தான். ஆனால் எனக்கு விண்டோ சீட் ஓரமாக தான் டப்புன்னு போயிடலாம். நம்ம 1 லிட்டருக்கு பெட்ரோல் அடிச்சா கூட விண்டோ சீட் கிடச்சினா உங்களுக்கு இப்படி போகாது. லாக் எடுத்துகிட்டே போகிறேன். வேனில் வந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு 900 மீட்டர் நடந்து போகணும். அப்படியே மேலே அப்படியே நடந்து போயிட்டு பசங்க அப்படியே நடந்து வந்துருக்காங்க. ஆடியோ அதில் பிக்கப் ஆடியோ அப்படி அதுலேயே கிளியராக கொஞ்சம் இதாக கேட்டுப்போம். இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன். வேறு வழி இல்லை. ஸ்கிரிப்ட் மறந்து போச்சுன்னா ஸ்கிரிப்ட் அதில் இருக்குல்ல, அது தெளிவாக கேட்டுருமில்ல. இதுக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட் நம்ம பேசுறது தான் ஸ்கிரிப்ட். இங்கே பிரச்சனை இல்லைடா, அமைதியாக இருக்கு. இப்போ இதுவே நாளைக்கு நம்ம பேசுறது தானே ஸ்கிரிப்ட். இடத்துல இல்லை ரொம்ப சவுண்டாக இருக்கிற இடத்துல எடுத்தா கத்த வேண்டியதான். காய் வந்துட்டேன்டா நான் தான். இதில் சொல்லுவான்ல,
வணக்கம்டா மாப்பிள்ள தேடியில என்னடா இது கத்துன்னு எப்பயோ கட்டிருக்காங்க பேரு எப்பவோ கட்டி வச்சிருக்காங்க ஒரே நிமிஷம் உங்களுக்கு அதை காட்டுறேன் தான் எடுக்கிறேன் குரங்கு அப்பப்போ விளையாடுற கட்டி வச்சிருக்காங்க நம்ம பேக மாட்டி விடு ஜாலியாக நடத்தும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பண்ணுற அலப்பறையா இது என்ன அட்வென்ச்சரடா அதான் சொல்லுவாங்களா 300 காலத்துல எங்க தாத்தா பாட்டிலாம் இப்படித்தான் போனாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுதானா ரைட்டு இதெல்லாம் ஒரு எஃபெக்டே தேவையில்லை ஆமாண்ணா இது சூப்பராக ரெடி வேற லெவலு தெரியுதான்னு தெரியல நிலையில வருது செமையாக நிலையெல்லாம் போகிறது அம்மா வேற மாதிரி இதெல்லாம் கெட்ட பற்றி பேசுனா வேற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இதுல என்னடா கெட்ட வார்த்தை பாரு சாரா குழந்தை கொஞ்சம் நடக்குது போயிடுவோம் அவ்வளோதான் விட்டுட்டு போயிட வேண்டியதான் 10 நிமிஷம் கொஞ்சம் சிரிப்போம் உழுதுட்டியா ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்லா மழை பேரா தெரியலையே பாறை மழை இல்லை பாறை ஏழுமலை யானே புளியில வேற வருனாரு டப்புனு புளி வந்துன்னா சதை ஆட்ட அதிகமாக கழட்டி கொடுத்து கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு இது பாருண்ணா என்ன இதில் என்ன அந்த காலத்தில் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல இது எதுக்கு வச்சிருப்பாங்க மழை காலத்தில் போகிறதுக்கு சொல்லுவாங்க என்னமோ நான் புஷ் கை வலிக்குது இது எல்லாமே தேக்கு மரமானா அதான் நானுங்க இதை தேக்கான்னு ₹1 ஊருக்கா போடுறாங்க அந்த ரேஞ்சர் சொன்னா இப்பதான் போச்சு 2 யானை போச்சு அதுல தான் போடுவாங்க அது ஒரு சாணத்துல ஊருக்கா போடுவாங்க இந்த இலையில ₹1 ஊருவா இதே இலை சின்னதாக அது தீ பொடி பற்றி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் குப்புன்னு எரிய ஆரம்பிச்சிடும் அப்போ உனக்கு அது போதும் இன்னொரு கவர் எடுத்துட்டு வந்துருக்கோம் நாம நமக்கு இதெல்லாம் பார்த்து அவசியமா வாங்கணும் இதை பார்த்து ஆட்டு வர ஒரு பொருள் பக்கத்துலயே என்னது ஆமா என்னது தண்ணியா ரெசினா அப்படின்னா மரத்துல ஒரு நன்மை ஒன்று கண்டுபிடிச்சிச்சு தண்ணி வலி இருக்குன்னு நினைக்கிறேன்டா ரெசின் மீனிங் சொல்லுங்க மரம் ஆகி போயிடுச்சு பயாலஜி ஸ்டூடெண்டா இந்த வேப்ப மரம் அந்த மரத்துல ஆமா நீ அம்மு மாதிரி வருமே அதுவா அப்படி சொல்லு புரியுற மாதிரி சொல்லு எந்த அளவுக்கு நாங்க தற்குறிதாப்பா நல்ல காமெடி அப்புறம் அப்படிதான் இருக்கணும் கழுத்து தூக்கிச்சா இப்படியே சாச்சு போஸ் இந்த ஏதோ டைலாக் இல்லை மாப்பிள்ளை இப்படியே போஸ் என்னோட சரக்கு பொறுக்குது பள்ளி திடீர்னு மலைப்பாம்பு வருமா சுண்டு படுத்துக்கு மலைப்பாம்பு ஒன்றுமே பண்ண முடியாது மோகினி ஒன்று வருது மோகினி தெரியும் 2 மோகினி வருது ஃபேமிலி கேள்றா இப்படி இருக்கதாண்டா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது உச்சாம்பார் பாயிண்ட்டு வாழ் தாரா வந்த அதே அவ்வளோ ஏன்டா இருக்கிற பொதுகள் எதுக்கு அவ்வளோ உள்ள இருக்கிற யாரு கூட்டு யாரு எங்கடா வாட்டர் பால்ஸ் சொன்னீங்களே எங்க தண்ணி விடுற சத்தே காணும் அட்லீஸ்ட் நடுவில் வளைஞ்சிட்டு வருதா அந்த கூலிங்னஸ் வர காட்டுக்கு போடுற மாதிரி இருக்குது சித்திரை மாச வெயில் ஒன்று கூலிங் அடேங்கப்பா
அண்ணா ரைமிங்ல பேசுறாரு. சித்திர மாசம் வெயில கூலிங் கிளாஸ் வேணுமான்னு கேக்குது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? நான் அங்கிருந்து ரெக்கார்ட் போட்டேன். வேற வெளியே போக போறாங்க. உனக்கு ஆடா வாங்கல இல்ல? வாவ், முன்னாடி கண் கிளியரா போய் கொண்டிருக்கிறார்கள். தெளிவா சொல்றா, தெளிவா சொல்றா. வாங்க விட்டுறாத, செருப்படி வாங்க விட்டுறாத. மனசுல கவர் விடு. யாரா இவனே? அந்த வாட்ச்ல எவ்வளவு நடந்துருக்கோன்னு வாட்ச் காட்டு. ஆஃப்ல தான் இருக்குது. அது ஆஃப்ல இருக்கு. நான் ஊர் வர வரைக்கும் வேணும். சார்ஜ் ரேட் இல்ல. ஊர் வர வரைக்கும் எம்பளங்க குடு. எங்க கிளாஸ்லயே ஒருத்தர் இருக்கான். வாட்ச் வாங்கலன்னா வாட்ச் ஆனா நீ பாசதே இல்ல. இதுக்கு இப்ப வாங்குறானுங்க. டைம் தான். மணி என்ன 1:30 இருக்கு. போதுமா? பேருக்கு சும்மா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி வச்சுக்கிறானுங்க. ஆனா ஒண்ணு டைம் பார்க்க யூஸ் ஆக முடியும். ஏன்னா பேருக்கு வாட்ச்னு 1000-2000 போட்டு வாங்கி வச்சுக்கிறானுங்க. ஆனா ஒரு டைம் பார்க்க யூஸ் ஆக மாட்டேங்குது. ஐ வாட்சா ஆப்பிள் வாட்சா? ஐ வாட்சா? சார்ஜ் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணா அப்படி சொல்லுங்க. சரி ரைட். இப்போ டைம் கேட்டு நாங்கள் ஒன்றும் என்ன போய் அறக்க போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறது. நம்மளால 6 மணிக்குள்ள கோயம்புத்தூர் விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? இல்லை டிராஃபிக் பயங்கரமாக மாட்டேங்குது. பிரச்சனை இல்லை, நான் லாகின் மட்டும் போட்டு கம்மி வந்துக்குவேன். மொபைலே லாகின் போட்டு கம்மி வந்துக்குவேன். நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு பார்த்தா தானே நம்ம என்ன வேலையே செய்ய போகிறோம், வேடிக்கை தானே பார்க்க போகிறோம். லாகின் ஆயிருக்கானா? அவ்வளோதான். ஒரு கால் லைனை போட்டுட்டு கம்மி வீடு தான். காத்தடிக்கிற சவுண்டு, இலையோட சவுண்டு, லீஃப் சவுண்டு கேக்குது. நீங்களாம் கம்மி இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட முடியாதா? அதான் இப்போ சொன்ன ஒரு 10 வச்சு 10 ஒரு சமைச்சாவது எட்டு வந்துடுறாங்க, ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அப்படி வேணா நீ பண்ணலாம். உனக்கு கேட்குதா? மேலே இலையா சத்தம் விட்டு இருக்குன்னு ஏன்னா நீ அதே தான் கைதான் வலிக்குது. பார்த்தா எவனோட ஆள் நடக்கும்டா? யாரோட அந்த மூஞ்சி இருக்கும். கரெக்ட். ஆல்மோஸ்ட் மேட்ச். அவன் இன்னும் படிச்சுக்கிறாளம்மா. எல்லாரும் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறதுக்கு திருப்பி ட்ரெஸ் போட்டு வரப்ப எல்லாம் பேர்த்துடும். ஆமா வா பேருக்கு போடாம்பா. யார் போட சொன்னா? போடாம்பா. நீ வேணா போடாம வந்து பாரு. அது மாதிரிதான். என்னடாது சைட் சீங்கா? சைட்சீங்க தெளிவா சொல்லு. சைட் சீயிங். நான் போய் பாட்டு போலாமா? ஃபஸ்ட்டு போய் குளிப்போம் வந்து பார்ப்போம். என்னன்னா போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வரும்போது மடி வச்சு போய் மாட்டேங்குது. பெருக்கிற நாங்கள் குளிச்சுதாண்டா ஆகும். இப்போ போய் குளிச்சுட்டா கரெக்டாக நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். போய் குளிச்சுட்டு வரும்போது மறுபடியும் நாக்கு தொங்கிடும். இதில் எந்த படம் ஷூட் பண்ண முடியும்? இங்கே அங்கே ஆமாம் அங்கே பாருங்க, செம்மையாக இருக்கணும். அது ஒன்னெக்ஸில் தான் போட்டிருக்கேன். ஆமாம் வேற லெவலில் ரெடி. கம்முன்றா, அதெல்லாம் விளாக்ல சொல்லணும்டா. ஒன்றும் இல்லை, அதை நம்ம தான் பெருசாக்கி விடணும். இப்படி தான் ஊரை ஏமாத்திட்டு வருதானே? வருது. ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. பாக்ஸில் போட்டு வித்துடலாம். கேட்குது பாடுறா. கேட்கல பார்க்குறேன். கேட்குது பாடுறா. கேட்குது. கத்துறது தான் கேட்குது. கேட்குது. இப்போ கேட்குது. அமைதியாக தான் கேட்குது. நம்ம பேசிட்டே வரா. அதான் சொல்கிறேன், நம்ம தான் பேசிட்டு எல்லாம் அமைதியாக நடக்கிறாங்க. அந்த மாதிரி வரும் சொல்லி எங்கடா பிள்ளைங்க பேய் மாதிரி முடி வச்சு போட்டு வருது. கேட்டால் குளிச்சோன்னு காட்டணும். சரி எப்படி சொல்கிறேன்? தப்பா போய் போர்ட்ரேட் பண்ணுறேன். ஸ்பீட் பிரேக்கர் மனுஷங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் டப்பு நம்ம வந்து ரெட்டினா இங்கே வரு. இதே அப்படி நிற்குது. இது என்ன செட்ரஸ் நம்மளுக்கு இருக்காமல் நம்மளுக்கு போட்டு இருக்கலாம். அங்கே வருதுங்க வாட்டர் ஃபால்ஸ், அங்கே வருது. யார் லெவல் ரெடி இதெல்லாம் அப்படியே என்ன தவறு சொல்றேன். வன்மத்தை கக்கறானுங்க பாத்தீங்களா? சீக்கிரம் கீழே போயிடலாம்டா. சீக்கிரம் மேலே போயிடுவேன், கீழே போக மாட்டேன். நீ எவ்வளோ சீக்கிரம் கீழே போகிற அவ்வளோ சீக்கிரம் மேலே போயிடுவேன். சீக்கிரமாக மேலே போயிடுவேன். மா வேற லெவல்ரா. மாறி போடுறாடே.
சரி வேற மாதிரி செருப்பே ஓடுது கூட. ப்ரோ விளாக் எடுத்து வந்துட்டு இருக்கிறேன் நான் தோன்ற நான் சொல்லுவேன். உங்க அம்மாவும் பார்ப்பாங்க பார்த்துட்டு போகிறாங்க. என் அம்மாட்டே போய் சொல்லுவேன். காத்து வந்துருச்சு அதான் கையை பிடிச்சிக்கிட்டேன். திடீர்னு பெய் உள்ள வந்துருச்சு. ஆடு இந்த மாதிரி தழுப்பிட கட்டுறோம். சைடில் கட்டுறாங்க கல் வச்சு. நம்ம வேணா கோலா வேணா தாண்டிட்டானா எங்கே வேணாலும் பேர் எழுதியிருப்பானு. ஜீவாளவு கிருத்தியா அந்த மாதிரி பைக் நம்பாருங்க இங்கே பாரு. தம்பி சோறாக்கிட்டியா? சோறாக்கல இதை தின்னுட்டு இருக்குது. காஃபி தூள் தின்னு சாக்கின சோறு காஃபி தூள் தின்னுட்டு இருக்குது. டேய் ஜெயந்தி பேசிட்டுக்கலாம்டா எது வந்தாலும். உள்ள உள்ள சவேசம் கள்ள தூக்கி போடலாம். அப்படியே மூடிட்டு போயிருவீங்க. ஒரு 4-5 கல்ல போட்டா இல்லை உனக்கு அப்படியே கலரை செஞ்சிடலாங்க. வாரு எல்லாம் எவன் எந்த கிலோமீட்டர் நடக்கிறான் தெரிஞ்சு. அவ்வளோ நான் ஒரு கிலோமீட்டர் வந்து வந்துட்டோம் 2 நிமிஷத்துல வந்துட்டோம் 3 நிமிஷத்துல வந்துட்டோம். வந்தாச்சு அவ்வளோ. भैया 2 किलोमीटर भैया 2 किलोमीटर 2 किलोमीटर ரோட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவான். வந்துடும்டா. भैया 2 किलोमीटर கத்துறானுங்க இப்படி. நம்மளும் கத்துவா உள்ள போனானே கத்துவா. பிபி எட்டு இருந்திருக்கணும். இவனை விட்டு கத்துட்டு உள்ள போயிட்டு எவனே போயிட்டு பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அண்ணே நல்லா இருக்கிறீங்களா நீங்க இப்ப இங்க வந்தீங்க. யாரா நீ? அப்படியே சூப்பர் பிரதர் நான் நல்லா அப்படின்னு சவுண்ட் வரும். எத்தனை 12 நிமிஷம் போயிடுச்சா? ஓடு பார்ட் 1 பார்ட் 2 தான் சார்ஜ் இருக்கு. ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2வா அப்படி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். கலரா இருக்கு. கலரா அடிக்கிற வெயிலுக்குள்ள காஞ்சு போய் கிடக்குது. இவ்வளோ கீழே இருக்கணுமா மடி? அங்கே டக்குன்னு போய் இறங்கிறியா? அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன். குழியாக இருந்தால் கூட அது தாண்டலாங்களா? என்னடா பாடுறா ஸ்டெப்ஸு இருக்கு. எல்லாம் கீழே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. இதுக்கு வீடியோ எடுக்க வேணாமா? குழந்தைங்கள டூர் கூட்டு வந்துருக்கானுங்களா? அடே இதனடா சாட்டர்டே வந்து இவ்வளோ ஓட்டமாக இருக்குது. ஃப்ரைடே சாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஆமாம் நீ குட் ஃப்ரைடே அதனால லீவ். அட நீ ஈஸ்டர்ரா. அதான் அதனால் எல்லா மேட்சும் எல்லாம் லீவாக இருக்கும். நல்லா இருக்கு மேலே. கவர்மெண்ட் லீவ் எனக்கு எல்லா வேலையும் ஈஸ்டர் இன்னைக்கு. ப்ளீஸ் டு நாட் டைம் ஆன் த ராங் while taking bath. யா ஏன் கூடாது? முன்னாடி படிக்கிறாங்க. மறுநாள் இப்படி எடுக்கிறது யாரும் அவங்க நம்ம காய் போட்டாங்க. இதுதான் சார் நம்பால் புத்தி. அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இதுதான் சார் நம்பால் புத்தி. யாருக்கு உனக்கு தெரியாது. சரிங்க ஓகே. இதுக்கு மேலே ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்துட்டோம். விஜய் சித்து விழாக்கில் போடுவான்ல சூரி. நானும் தாண்டிடுவேனா? அப்பா பேக் வச்சுட்டு இப்படி தாண்டிட்டேனாப்பா. இதில் வேணா நம்பால சூரி சூரி வாடே வாடாண்ணா வாடா. அதெல்லாம் இல்லை தாண்டி ஜம்ப் பண்ணா. நீ எதுக்கும் அங்கே நின்னுக்க பிடிக்கிருக்கு. கமான் டைகர் ஏய் தாண்டிடுச்சப்பா. நம்பால சூரி ஃபன் பண்ணுவாருன்னு பார்த்தா பண்ணல. கண்டென்ட் போயிடுச்சு. சூரி ஓடி வந்து டாண்டன்ட் தண்ணிக்குள்ளே பிடிச்சிருவியா? பொத்து நுழுவு முது பொழுது அப்படி கேட்கலாம்.
போனெல்லாம் உள்ள போட்டு வை. அதான் சொன்னேன் அங்கே போக முடியாதுன்னு. அந்த இடம் நல்லா இருக்கும். அதுதான்டா சொன்னேன். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் பசங்க எல்லாமே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படியே ஒரு ஆள் காரணமாக பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே நாங்கள் குளிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா அங்கே போயிட்டு தண்ணிக்குள்ளே விளாக் பண்ண முடியாது. ஸோ தண்ணிக்குள்ளே விளாக் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு இது ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்லாம் நம்மள்ட்ட இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து ஜாலியாக எல்லாம் விளையாடுறாங்கப்பா. குளிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளையாடுறாங்க. நான் முடிஞ்சால் உங்களுக்கு குளிக்கிறேன்னு விளாக் பண்ணுறேன் எப்படின்னு, ஓகேவா? பஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஜாலியாக குளிக்கிறாங்க. பசங்களாம் சரியான ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் காட்டுறவங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்களாம் பாருங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பசங்களை மட்டும் தான் கவர் பண்ணுறேன். ஏன்னா ஜாலியாக பசங்களாம் கவர் பண்ணுறாங்க. அங்கேயும் ஜாலியாக பசங்க விளாண்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பசங்க இது பண்ணுறது எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது இடம். வேறு லெவல் ஜாலியாக இருக்குங்க. தண்ணி வேறு ஐஸ் கட்டி மாரி வருதாமா, எப்படின்னு தெரில. நான் குளிச்சுட்டு விளாக் பண்ணுறேன், ஓகேவா? எனக்கு இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஏறிட்டே இருக்குது. ஸோ நான் குளிச்சுட்டு விளாக் பண்ணுறேன். டாடா பை பை, see you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துச்சு குளிச்சு முடிச்சாச்சு. எங்களை வந்துச்சு நான் அந்த உட்காந்துருக்கும்போது சொன்னீங்களா அது என்னன்னு சொல்லுங்க. உட்காந்துருக்கும்போது விஜய் சுற்றி ஏன்டா வந்து விஜய் சுற்றி ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க? ஓகே போகலாமா? சரி பேக் தூக்கிட்டு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க போக போக அப்படியே லாக் பண்ணுறேன். நான் இங்கே பேக் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மனசாட்சி இல்லையாம கொடுக்கலையே, எடுத்துக்கிட்டேன். 50 ரூபாய்க்கு வச்சிருக்கான், பாக்கெட்டில் போட்டுருக்கான். 50 ரூபா நீ தானே என்கிட்ட இருந்து வாங்கினேன். இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு சிறுவாணியூர். என்ன சிறுவாணியூர் என்னது? சிறுவாணி ஆமாப்பா. ஆனால் தண்ணி உண்மையுமே பயங்கர ஜில்லாக வந்ததுடா சாமி. அந்த அளவுக்கு வாய் ட்ரை பிடிக்கிறதுக்குலாம் எனக்கு குளிரவே இல்லையே. நம்மளுக்கு வாய் பேச 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 கிடுன்னு எடுக்குது. ஒருத்தர் வந்து ஐஸ் மாதிரி ஐஸ் மாதிரி தான் இருந்தது. இதுதான் வந்துட்டு சிறுவாணி, கோயம்புத்தூர் சிறுவாணி. இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குது. தண்ணியெலாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் விளாகில் தான் கண்டினியூ பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.